ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 23,000 மொத்தம் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் வழங்கும் திட்டத்தில் பயன்பெற முடியும். மத்திய அரசாங்கம் 5,000 கொடுக்குறாங்க, மாநில அரசாங்கம் 18,000 கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு ஸ்கீமில் இருந்தும் நாம் எப்படி பயன்பெற போகிறோன்றத பார்க்க போகிறீங்க. தமிழக அரசாங்கம் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் செயல்படுத்திட்டு வந்தாங்க. இந்த முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு செயல் திட்டத்தை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதற்கு எப்படி அப்ளை பண்ணோம், இதற்கான கம்ப்ளைண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம், எல்லாமே வீடியோவாக கிளியராக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். மற்றும் மத்திய அரசாங்கத்திற்கான பிரதம் மந்திரி மந்த்ரா யோஜனா சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் 5,000 நிதியுதவி கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பிறந்து எனக்கு குழந்தை பிறந்துச்சு சார், நான் வாங்க முடியுமா கேட்குறவங்களுக்கும் மத்திய அரசாங்கம் ஒரு சூப்பரான திட்டத்தை கொடுத்துருக்காங்க. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 5,000 மத்திய அரசாங்கம் கொடுக்குற திட்டத்தில் எப்படி விண்ணப்பிப்பது, யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்னதான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா பிரதான் மந்திரி மத்ரு விந்தியா யோஜனா சொல்லிட்டு கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமோட நேம் பார்த்தீங்கன்னாக்கா PMMVYன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு 1,000 கொடுப்பாங்க. 1 year ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரெக்னன்சி அட் த அங்கன்வாடி சென்டர் அப்ரூவல் ஃபார் த ஹெல்த் ஃபெசிலிட்டி. நீங்கள் அங்கன்வாடி சென்டரில் போயிட்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னே உங்களுக்கு 1,000 rupees கொடுப்பாங்க. ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ஆஃப்டர் 6 month பார்த்தீங்கன்னாக்கா 2,000 கொடுப்பாங்க. நேஷ்னல் செக்கப் ஏஎன்சின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் செக்கப்பில் 2,000 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா 2,000 கொடுக்குறாங்க. ஆஃப்டர் பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ண சொல்ல உங்களுக்கு 3,000 கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நான் ஆல்ரெடி குழந்தை பிறந்துச்சு சார், எனக்கு நான் எப்படி சார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குனீங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 140 நாள், அதாவது குழந்தை பிறந்து 150 நாளுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கனாக்கா அவங்களுக்கு 5,000 rupees அப்பயே கொடுக்குறாங்க. நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ண முடியும். இதற்கான வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் அட்ரஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதான் அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கு. இந்த வெப்பேஜ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்களும் டைரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு பாருங்கள். சிட்டிசன் லாகின் சொல்லிட்டு இருக்கோம். இந்த சிட்டிசன் லாகினில் கிளிக் பண்ண உடனே அவங்களோட வெப்பேஜ் லிங்க்கு போயிடும். பிரதம் மந்திரி மந்த்ரா வந்தனா யோஜனான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். வெரிஃபை கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில் கேட்கும். பர்சனல் டீட்டெயில்னால் இமெயில், நேமு. வெப்பேஜ் லிங்க்கில் நேமை டைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் நேம் டைப் பண்ணிங்க. எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட்டுன்றத டீட்டெயில் கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோன்னா யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பீன் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வரும். ப்ளீஸ் லாகின் சொல்லிட்டு வரும். உங்கள் மொபைல் நம்பர் தான் லாகின் ஐடி. லாகினுக்கு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துங்க. என்கிட்ட மொபைல் நம்பர் கொடுத்தோன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபிக்கு நீங்கள் டைப் பண்ணி வெரிஃபை கொடுத்தீங்கன்னாக்கா கீழே கேப்சா கோடு இருக்கும். அந்த கேப்சா கோடு கொடுத்துருங்க. வேலிடேட்டுன்னு கொடுங்க. கேப்சா கோட் டைப் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் கொடுத்தோன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் சைல்டு டெவலப்மெண்ட் சொல்லிட்டு கொடுக்கும் பாருங்கள். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணோன்னா பெனிஃபிஷியரி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆல்ரெடி இதுக்கு அப்ளை பண்ண ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாட் எலிஜிபிள் வரும். இன்னொன்று கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் எலிஜிபிள் பண்ணலாம், இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் கேர்ள் ஆர் ஃபஸ்ட்டு கேர்ள் சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு குழந்தை செகண்ட் குழந்தையான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சைல்டு செகண்ட் சைல்டு. எனக்கு தான் ஃபஸ்ட் சைல்டுனா 0 கொடுத்துக்கிறேன். 0 கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட நெக்ஸ்ட் நேம் கேட்கும், ஆதார் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் பர்த் ஜென்ரேட்டதை பெனிஃபிஷரி இது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் கேட்டிருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 19 வயசு ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிலிட்டி ஃபார் த ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா MCB கார்டு கேட்குறாங்க. மெட்டர்னிட்டி பெனிஃபிஷரி கார்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மதர் கேர் லிமிடெட் சொல்லிட்டு அந்த மதர் கேர் இது பாக்ஸ் நம்ம வச்சுருக்கணும். அப்போ தான் அப்ளை பண்ண முடியும். இதை அப்ளை பண்ணதுக்கு நீங்கள் கிளிக் பண்ண பர்மனெண்ட் அட்ரஸ், பர்சனல் அட்ரஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் கார்டு டீட்டெயில் எங்கேருந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை கேட்டிருக்காங்க. அதையும் கொடுத்துக்குங்க. உங்களோட அதாவது இந்த அங்கன்வாடி மையம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா போதும். இதான் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர்.
எம்சிபி கார்டு எங்கே போய் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஊர் பகுதியில் அங்கன்வாடி மையம் இருக்கும். அங்கே போய்ட்டு பிக்மி கார்டுன்னு சொல்லுவாங்க நம்ம பக்கம். இது எம்சிபி கார்டு தான், பிக்மி கார்டு. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இந்த அங்கன்வாடி மையத்தில் தான் இப்போ நம்ம இது பண்ணின்னு இருக்கோம், கவர்மெண்ட்டில் ப்ரோக்ராம் தான் நாங்கள் பண்ணுறோன்ற மாதிரி சொன்னீங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த கார்டு கொடுத்தாங்கன்னா அந்த கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிக்மி கார்டு தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து எம்சிபி கார்டுன்னு சொல்லுவாங்க. மதர் அண்டு சைல்டு ப்ரொடெக்ஷன் கார்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைடில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செக்கப்பு எல்லாமே அந்த டீட்டெயில் இருக்கும். அந்த கார்டை சப்மிட் பண்ணால் போதும், உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சிடும். இதுதான் ப்ரொசீஜர் டு அப்ளை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.